ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் 70 ரன்னுக்கு மேல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, உன்னை நம்பி எடுத்ததுக்கு நல்லா செஞ்சிட்டப்பா. எப்பா எப்பா செம டீமுங்க இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுவும் அவங்க ஹோம்ல இவங்க 300 அடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 300 ரன் அடிக்கதான் போறாங்கன்ற மாதிரி நினைச்சேன். அவங்களே அடிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்க உங்களை அடிக்க விடுறோம்னு சொல்லிட்டு நோ பால்லாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க. லூஸ் பால்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எஃபர்ட் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 300 அடிங்க அப்படின்ற மாதிரி ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். அனதர் சூப்பர் ஸ்கோர் 286 ரன்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு பேட்டிங்லாம் நான் வந்து ஆக்சுவலா கன்சிஸ்டன்டா எங்கேயுமே பார்த்தது கிடையாது கைஸ். சன்ரைசர்ஸ் லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆக கூடாதுன்னு தான் ஆடுறாங்க. அது கிளியர் கட்டா தெரியுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 2 ஓட ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் ஹைதராபாத். மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 44 ரன்ஸ் வித்தியாசத்துல சூப்பரா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அ ஹை ஸ்கோரிங் கேம். ஆப்வியஸ்லி ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாட் விக்கெட் தான் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் டே மேட்ச் ஆச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 180 டைப் ஆஃப் ஸ்கோர் பார்ப்போம்னு நினைச்சேன். ஆனா எங்க இந்த SRH டீமை வச்சுட்டு நம்ம 190 எல்லாம் பேசுறது, அப்படியே டபுள் பண்றவங்க போல இருக்கு. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் வேற லெவல்ல இருந்தது. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி என்னோட லைவ்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய வியூவர்ஸ் வந்து ப்ரோ நம்ம 300 எதிர்பார்க்கலாமா, 300 லோடிங் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் வந்து 300லாம் அடிக்கலாம் ப்ரோ, பட் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கோர், அதெல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வே இந்த மேட்ச்ல அவங்க விளையாண்டதை பார்க்கும் போது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிமைனிங் இருக்கிற 6 ஹோம் கேம்ல ஏதோ ஒரு கேம்ல இவங்க 300 அடிக்க போறாங்க. அது எந்த டீம் மாட்ட போறாங்கன்னு தெரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி வர எல்லா பேட்ஸ்மேனுமே வச்சு செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? போன வாட்டியாவது நம்ம வந்து சொல்லலாம், நீங்க டிராவிஸ் ஹெட்டையும் இல்ல அபிஷேக் சர்மாவையும் டக்குனு தூக்கிடுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு. பட் இந்த முறை அப்படி இல்ல. இஷான் கிஷன் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3ல வந்து நேற்று ஒரு மரண 100 அடிச்சாரு, சரியான 100ங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்கு இஷான் கிஷன் விளையாடி இருக்காரு, நிறைய நல்ல நாக்ஸ் விளையாடி இருக்காரு பிஃபோர். பட் திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் 100 இன் IPL. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் நாக், அதுல டவுட்டே கிடையாது கைஸ். நீங்க வந்து சொல்லலாம் இது பிளாட் ட்ராக்னு, என்ன பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் யூ ஹேவ் டு கோ அண்ட் பிளே மக்களே. புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில் இஷான் கிஷன் ஹியூஜ் கிரெடிட்டை கொடுப்போம். இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட வரும். அதாவது ரியான் பராகோட கேப்டன்ஷிப்ல ஒரு சின்ன ஓட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஓட்டையே இருந்துச்சு. ஆனா டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பா ரியான் பராக் மட்டும் பண்ணிருக்க மாட்டாரு. நான் சொல்றது டாஸ்ல இருந்து. ஏன்னா நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், டாஸை வின் பண்ணி போலிங் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒன் ஆஃப் த நெகட்டிவான ஒரு விஷயம்ங்க. ஏன் ஆக்சுவலா பண்றாங்கன்னு தெரியல. என்னோட ப்ரிவியூல நான் என்ன சொன்னேன், டாஸை பத்தி நம்ம பேசி 4 காசு பிரோஜனம் இல்லைங்க, டாஸ் வின் பண்ணி இவங்க போலிங் தான் எடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஒரு டே கேம், ஒரு நல்ல பிளாட் ட்ராக் நீங்க யூஸ் பண்ணுங்களேன். ஏங்க 287 டார்கெட்டை சேஸ் பண்ணி 242 அடிக்க முடிஞ்ச இந்த ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 240 ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு ப்ரெஷரா தான் நாங்க இருந்திருக்கும் சன்ரைசர்ஸ்க்கு. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்கோரை செட் பண்றதுக்கும் அதை சேஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அங்கதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கோட்டை விட்டாங்க. அண்ட் அவங்க பிளேயிங் 11 செலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளண்டர் பண்ணாங்க. எதுக்காக அசரங்கா விளையாடலான்னு எனக்கு தெரியல. ஃபசல் ஃபரூக்கி விளையாடுனதுலாம் ஓகே கைஸ், ஆனா அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு? ரன்னை வாரி கொடுத்தாரு. செகண்ட் ஃபீல்டிங் படுமட்டமா இருந்துச்சு. அசரங்கா இன்கேஸ் அவர் ஃபிட்டா இல்லைன்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிப்பான், இல்லைன்னா டெஃபினட்டா அவர் விளையாடி இருக்கணும். சோ அவர் நீங்க விளையாடல. ஏன் விளையாடல? அந்த டீம்ல 4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, வளைச்சு 6 அடிச்சிட போறாங்கன்னு. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். இன்னைக்கு நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷன்ல நல்லா தான் ப்ரூவ் பண்ணாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, நான் சொல்ற ஒரே விஷயம் தான், அவங்க ரீடைன் பண்ணதுலேயே வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஜாஸ் பட்லர், அஸ்வின் இல்ல சஹல் யாரா ஒருத்தரையாவது ரீடைன் பண்ணிருக்கணும், பண்ணல. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு யார் எடுத்தாங்க? அசரங்கா தீக்ஷனா எடுத்திருக்காங்க. அதுல தீக்ஷனா மட்டும் தான் இன்னைக்கு விளையாடி இருக்காங்க, அசரங்கா விளையாடல. இதுவே அஸ்வின் அண்ட் சஹல் வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விக்கெட்ல விளையாடி இருப்பாங்களா மாட்டாங்களா? டெஃபினட்டா விளையாடி இருப்பாங்க. சோ அதை மிஸ் பண்றாங்க, அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டரை மிஸ் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அது கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. நீங்க பேட்டிங்கை மட்டும் குவிக்க முடியாதுங்க, யூ நீட் மேட்ச் வின்னர்ஸ் இன் போலர்ஸ். நீங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் அடிக்கணும்னா உங்ககிட்ட நல்ல போலர்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் அடிக்க முடியும். தவிர இல்லைன்னா டாப் 4க்குள்ள குவாலிஃபை ஆகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் நிஜமாவே பிளண்டரான டிசிஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். டாஸ்ல இருந்தும் சரி, பிளேயிங் 11ல இருந்தும் சரி. ஒரே பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டை 242 வரைக்கும் அடிச்சாங்க சேசிங்ல. அதுல வேணா சில பாசிட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. சஞ்சு சாம்சன் ஸ்கோர் அடிச்சதா இருக்கட்டும், துருவ் ஜூரல் சூப்பரா விளாண்டாரு ஒரு 70. புரியுதா உங்களுக்கு?
அட் த சேம் டைம் லாஸ்டா வந்து சுபம் துபே சம காட்டினாரு. ஹேட் மேர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு நல்ல ஒரு கேமியா ஆட்டு போனாரு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். பட் மேட்சை போட்ட விட்டாங்களே, அதுதான மெயின் விஷயம். சோ திருப்பி இப்போ ஃபுல் மேட்ச் ரிவ்யூக்குள்ள வருவோம். சோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். சோ சன்ரைசர்ஸ் உள்ள இறங்கி 286 ரன்ஸ், டிராவிஸ் ஹெட்டும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி, ஆஸ் யூஸ்வல் அவங்களோட வேலையை அதை என்ன சொல்லுவாங்க, த பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க. இவங்க செய்யறது பார்த்தாலும் வந்து இஷான் கிஷன் வந்து பியூட்டிஃபுல்லா விளாண்டாரு, செம்மையா விளாண்டாருங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே ஃபார் SRH. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவர் 100 அடிக்கும் போது அந்த ஓனருக்கும் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சாங்க. காவ்யா மாறன் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஃபுல்லா பல்லு அப்படியே என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா நீங்க செலக்ட் பண்ண பிளேயர் வந்தோடனே முதல் மேட்ச்ல அடிக்கிறானா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும்ல. அண்ட் இஷான் கிஷன் ஹஸ் பாயிண்ட் டு ப்ரூவ்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கான்ட்ராக்ட் விட்டு BCCI தூக்கிட்டாங்க. எப்படி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நடந்த அந்த சம்பவமோ அதே மாதிரி டிசிப்ளினரி இஷ்யூஸ்ல இஷான் கிஷனுக்கும் நடந்தது. இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கம்பேக் கொடுத்து இன்னைக்கு இந்தியன் டீம்ல சூப்பரா விளாண்டாரு, சாம்பியன்ஷிப்ஸும் அடிச்சிட்டாரு, அந்த டீம்ல இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இஷான் கிஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சு ஹஸ் ப்ரூவ்ட். ஓகே, அன்பார்ச்சுனேட்லி ஒரு நடுவில் ஒரு இன்ஜுரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் டவுட்ஃபுல் தான் சொல்றாங்க. பட் நெவர்தலெஸ் ஹி பிளேட் அ ஃபேண்டாஸ்டிக் நாக்குங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு T20ல 100 அடிக்கிறது சும்மா கிடையாது, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல. அடுத்த வர நிதிஷ் ரெட்டி 15 பால் 30, அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் வந்து 20 பால் 45. இந்த மாதிரி தான் வரவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அடிக்க தூரமா வர்றாரு, ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பால் அவுட். யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படியாவது கப் அடிக்கணும்னு தான் நினைப்பாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டோம்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் துஷார் தேஷ்பாண்டே. அதாவது டாஸ்ல பண்ண தப்பு, அதே மாதிரி பிளேயிங் 11ல பண்ண தப்பு, அதே மாதிரி போலிங் செலெக்ஷன்ல ரியான் பராக் பிளண்டர் மேல பிளண்டர் பண்ணாரு. இந்த இடத்துல வேணா நம்ம ரியான் பராகோட கேப்டன்ஷிப்பை கிளிக்கலாம். ஓகே, சின்ன பையன் முதல் தடவை பண்றான், ஓவராவும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஆனா இந்த மேட்ச் கான்டெஸ்ட்ல நம்ம இதை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது துஷார் தேஷ்பாண்டே CSKக்கு போடும்போது நியூ பால்ல போட்டிருக்காரு. இவர் வந்து நியூ பால்ல கொடுக்கவே இல்லை ஒரு ஓவரும். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நியூ பால் போடவே இல்லை. ஓகே, தீக்ஷனா ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு அது புரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரே அடிச்சிட்டாங்கன்னும் போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு மாத்தணும். ஃபசல் ஃபரூக்கி, தீக்ஷனாலாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கும் போது சம்மட்டி அடிச்சு 56 ரன், 3 ஓவர் 4 ஓவர்ல 56 ரன் அடிச்சு நிக்கிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அப்பதான் வந்து முதல் ஓவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே 10 ஓவருக்கு முன்னாடி வந்து போடுறாரு. ஸோ இந்த போலிங் செலக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்குல என்னையா பண்ணி வச்சிருக்க, இது வந்து ரியான் பராகோட சோல் டிசிஷனா இருந்தாலும் சரி, இல்ல மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து டிராவிட் இல்ல ஒரிஜினல் கேப்டன் சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கொடுத்துதான் இதை அவர் பண்ணாரான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா ஃபர்கட்டபிள் மேட்ச் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ரன்னை வாரி வழங்கிட்டாங்க. ஃபீல்டிங்கும் படுமட்டமா இருந்துச்சு, பார்க்க முடியல. ஃபசல் ஃபரூக்கிலாம் இல்ல, என்கிட்ட பால் வந்துடாத அப்படின்ற மாதிரி தான் ஒரு டீப்ல நின்றுட்டு இருக்காரு. கரெக்டா அவர்கிட்ட தான் பால் போகுது, கேட்ச் விடுறாரு, மிஸ்ஃபீல் பண்றாரு. டெரிபிள் கேம் சன்ரைசர்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபுல் கிரௌடு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஹைதராபாத்ல, அதுல டவுட்டே கிடையாது. நல்லா பிரியாணி சாப்பிட்டு நல்லா மேட்ச் பார்த்துருப்பாங்க. அண்ட் சேசிங்ல நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னதான் படுத்தாலும் உருண்டாலும் தலைகீழ நின்னாலும் இந்த மேட்ச் வின் பண்ண முடியாதுன்னு. ஆனா கிட்ட போவாங்களா, அது ஒரு விஷயம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் சுத்தி அவுட் ஆயிடாரு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, SSV ஜெய்ஸ்வால் கிட்ட செம்ம டேலண்ட், டவுட்டே கிடையாது. ஆனா நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல IPL நோட் பண்ண விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் IPL என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் தான். அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவர் சரியா விளையாடல. இந்த மேட்ச்லயுமே துருன்னு ஆடுறாரு. அதாவது நீங்க T20ல எல்லா பாலும் அடிக்கலாம். அபிஷேக் சர்மா பாருங்க, எல்லா பாலும் அடிக்கிறாரு, ஆனா நிறைய ஸ்ட்ரெயிட் பேட் யூஸ் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா முக்காவாசி SSV ஜெய்ஸ்வால் நிறைய கத்தி ஆட பாக்குறாரு. அவர் அந்த ஸ்டைல் அவர் கிடையாது. அவரே நார்மலாவே விளையாடினாலே ரன்ஸ் வரும். ரொம்ப அவசரப்படுறாரு, கிளியர் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அது நல்ல கேட்ச், அது வேற விஷயம். பட் கிளியரா தெரிஞ்சுது ரியான் பராக் எல்லா பாலும் அடிக்கணும், அது கிளியரா தெரிஞ்சுது. அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. நம்ம கேப்டனா இருந்தோம், நம்ம ஆப்போசிஷன் நம்மளை போட்டு எல்லா பாலும் அடிச்சானுங்க, நானும் போய் எல்லா பாலும் அடிக்கிறது. டிபிக்கலா அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கும்ல ஒரு ஆட்டிடியூட். நம்ம கல்லி கிரிக்கெட் விளையாடும்ல, மச்சான் அவன் எல்லா பாலும் அடிச்சானா, நீ போய் இறங்கி எல்லா பாலும் சொருடா அப்படின்னும்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு எல்லா பாலும் அடிக்கிறேன்னு லூசு மாதிரி 2வது பால் கேட்ச் கொடுத்துட்டு போறாரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் முறைச்ச விதம்ல அங்க ஆப்போசிட்ல இருந்து செம்மையா தெரிஞ்சுது என்னத்த பண்ணி வச்சேன்னு. பட் அதுக்கப்புறம் ஒரு 110 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷலா இருந்தது அந்த டைம்ல ஃப்ரம் சஞ்சு சாம்சன் அண்ட் த்ருவ் ஜுரல். சஞ்சு சாம்சன் நல்லா ஆடுவாருன்னு உங்களுக்கு தெரியும், இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. ஏன்னா அவருக்கு அந்த இன்ஜுரிஸ் ஒரு கன்சர்ன் இருந்தது. பட் ஆனா செம்மையா விளையாடாரு. பட் அதை விட த்ருவ் ஜுரலோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். அதாவது என்ன ஏன் ரீடைன் பண்ணாங்கன்றதுக்காக ஒரு வர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். 30 பால்ல ஏதோ 72 ஃபென்டாஸ்டிக்கா, எஸ்பெஷலி அவர் தூக்கி மட்டைக்கு 6 அடிச்சாரு பாருங்க. எல்லாமே ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அவரோட இன்னிங்ஸ் ஆக்சுவலா நான் பர்சனலா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா சுபம் துபே வந்து விளையாண்டாரு பாருங்க. சரியா, அதாவது இந்த தூபேன்னு இருக்கிறவங்க லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரொம்ப டேஞ்சரஸான பிளேயர் போல இருக்கு. இந்த மனுஷனுக்கும் சரியான பவர் இருக்குங்க. பேட் கமின்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இந்த மேட்ச்ல. அதாவது இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஷமி, பேட் கமின்ஸ் இவங்க எல்லாம் பயங்கரமா ரன் போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா சீரியஸா we need to appreciate certain bowlersங்க.
சிமர்ஜித் சிங் கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியானோம். லேட்டரா ஒரு அடி வாங்கியிருக்கலாம், ஆனா ஃப்ரண்ட்ல வந்து சூப்பரா போட்டாரு பாருங்க நியூ பால். நிஜமா ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அந்த 2 விக்கெட்லாம் ரொம்ப குரூஷலா இருந்தது. ஏன்னா அந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் படுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க அடிச்சிருந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவரையும் நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா இன்னுமே ஸ்கோர் அதிகமா இருக்கும். 2 overs 35 மாதிரி. ஆனா 2 விக்கெட் எடுத்தோடனே அந்த ஒரு 15-20 ரன்ஸ் அது வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஹர்ஷல் பட்டேலும் டீசெண்டா போட்டாருங்க எண்ட்ல, அவரும் நல்லா போட்டாரு. இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல 4 overs 33 runs 2 wickets எடுக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். அண்ட் ஜாம்பா ஆல்சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாரு. ஸோ இந்த சன்ரைசர்ஸ் டீமை பார்க்கும் போது இல்ல கன் டீமா தெரியுறாங்க. ஓகே, லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருந்தது. இந்த முறை அந்த பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட ஜாம்பா இருக்காங்க. ஓகே, பேட் கமின்ஸ், முகமது ஷமி இந்த பிளாட் ட்ராக்ல வேணா அடி வாங்கிருக்கலாம். ஆனா அவேல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹோம் அட்வான்டேஜ் மட்டும் இல்ல, ஈவன் அவேல வந்து விளையாடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட டீம் இருக்கு, ஸ்குவாட் இருக்குன்றதான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சச் அ டேஞ்சரஸ் டீம். கண்டிப்பா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் டஃப் கொடுப்பாங்க லாஸ்ட் இயர் மாதிரி, அதுல டவுட்டே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் 4 வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து விளையாடணும். ஓகே, இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் 3 மேட்ச் சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்சாவது வின் பண்ணுவாங்களா, அது ஒரு மிகப்பெரிய டவுட்ஃபுல்லா இருக்கு. லெட்டஸ்ட் வெயிட் அண்ட் சி. ரியான் பராக் ஆஸ் வெல் அஸ் அவங்க டீம் எல்லாமே அவங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடி வின் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. பட் ஹியூஜ் கிரெடிட் டு சன்ரைசர்ஸ், ஜஸ்ட் டாமினேட் பண்ணிட்டாங்க as expected. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்